செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அரம்பீரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பினி. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சகம் டீனர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் இந்த வாரத்திய விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்ப்போம். இன்றைய தினம் பராப வருஷம் சித்திரை மாதம் 13ஆம் தேதி ஏப்ரல் 26/4/2026 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினம் மாலை 6:07 வரை தசமி திதி, அதன் பிறகு ஏகாதசி திதி. இன்றைய நட்சத்திரம் மகம் நட்சத்திரம். இரவு 8:27 வரை மகம் நட்சத்திரம், அதன் பிறகு பூரம் நட்சத்திரம். விருத்தி நாம் யோகம், தைத்துலா கணம், நேத்திரம் 2 ஜீவன் 0 என்ற அளவில் இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை மகம் நட்சத்திரம் சேரும்போது மரண யோகம், ஞாயிற்றுக்கிழமை பூரம் சேரும்போது சித்தியோகம். ஆகவே இன்றைய தினம் இரவு 8:27 வரை மரண யோகம், அதன் பிறகு சித்தியோகம் என்ற அளவில் இருக்காது. இன்றைய தினம் சுபகாரியங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். இன்றைய தினம் வாசவி ஜெயந்தி என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். அதாவது ஆரிய வைசிய சமூகத்தினருடைய குலதெய்வமான கன்னிகா பரமேஸ்வரி கோயிலில் இருக்கின்ற வாசவி அம்மனை வழிபாடு செய்வதற்கு மிகவும் இந்த ஏற்ற தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. ஆரிய வைசிய சமூகத்தை சேர்ந்த அனைவரும் இன்றைய தினம் வாசவி அம்மனை வழிபாடு செய்ய வேண்டும். என்றால் அவருடைய குலதெய்வம் வாசவி அம்மனாகத்தான் இருக்கிறார். இன்றைய தினம் திருச்சூர் பூரம், அதாவது திருச்சூர் கேரளா இருக்க திருச்சூரிலே பூரம் என்று சொல்லக்கூடிய பெரிய உற்சவம் இன்றைய தினம் நடக்கும். அதை தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பானது. மற்றபடி இன்றைய தினம் தெய்வ வழிபாட்டை தவிர மற்ற வழிபாடுகள் தவிர்க்கப்பட வேண்டும். சிவ வழிபாடு செய்வதற்கும் ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அடுத்து நாளை தினம் திங்கட்கிழமை பராப வருஷம் சித்திரை மாதம் 14ஆம் தேதி ஏப்ரல் 27/4/2026 திங்கட்கிழமை என்று மாலை 6:16 வரை ஏகாதசி திதி, அதன் பிறகு துவாதசி திதி. திங்கட்கிழமை பூரம் நட்சத்திரம். இரவு 9:19 வரை பூரம் நட்சத்திரம், அதன் பிறகு உத்தரம் நட்சத்திரம். துருவம் நாமயுகம், வணிசை கணம், நேத்திரம் 2 ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. பூரமும் உத்தரமும் திங்கட்கிழமை சேரும்போது சித்தியோகம். ஆகிய திங்கட்கிழமை நாள் முழுவதுமாக 60 நாளைக்கு சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் மோகினி ஏகாதசி. ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒரு பேர் இருக்கிறது. அன்றைய ஏகாதசிக்கு மோகினி ஏகாதசி என்று கூறுவார்கள். அதாவது மோகத்தின் காரணமாக, நம்முடைய ஆசையின் காரணமாக, பணம் சம்பாதிப்பதின் காரணமாக, அல்லது ஏதாவது ஒரு ஆசையின் காரணமாக சில தவறுகள் வாழ்க்கையில் செய்திருக்கலாம். அந்த தவறுகளுடைய தோஷங்கள் போக வேண்டும் என்பதற்காக திங்கட்கிழமை ஏகாதசி என்று பெருமாளை வழிபாடு செய்ய வேண்டும். அன்றைய தினத்திலே விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. அன்றைய ஏகாதசி நம்முடைய காம இச்சையினால் ஆகக்கூடிய தோஷங்களை போக்கக்கூடிய ஏகாதசியாக இருக்கிறது. அன்றைய தினம் புதன் ஜெயந்தி. நவகிரகங்களுடைய ஒருவரான புத பகவான் அவதாரம் செய்த தினம் திங்கட்கிழமை. அதாவது அவர் ஏகாதசி நட்சத்திரம் என்று, ஏகாதசி திதி என்றுதான் பிறந்தார் என்றிருக்கிறது. அவர் புதன் ஜெயந்தி. அன்றைய தினம் நவகிரகம் இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று நவகிரகத்தில் புதனுக்கு பச்சை வஸ்திரத்தை உடுத்தி மறிக்கொழுந்து மலரினால் நாம் அர்ச்சனை செய்ய வேண்டும். அதாவது பச்சை மலராக இருக்கக்கூடிய மறிக்கொழுந்து மலரினால் அர்ச்சனை செய்ய வேண்டும். அதன் மூலமாக புதன் தோஷங்கள் விலகும். முக்கியமாக புதன் தசை நடந்து கொண்டிருப்பவர்கள், புதன் புத்தி நடந்து கொண்டிருப்பவர்கள், அல்லது கன்னி மிதுனம் இந்த ராசி அல்லது லக்னத்திலே பிறந்தவர்கள் அவசியம் இன்றைய தினம் புதனை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. அதன் மூலமாக தோஷங்கள் விலகி ஓரளவு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மனோபலம் அவர்களுக்கு கூடும். அன்றைய தினம் பூரம் நட்சத்திரம் ஓரளவு சுமாரான நட்சத்திரமாக அமைந்திருக்கிறது. அடுத்து செவ்வாய்க்கிழமை பராப வருஷம் சித்திரை மாதம் 15ஆம் தேதி ஏப்ரல் 28/4/2026 செவ்வாய்க்கிழமை என்று மாலை 6:52 வரை துவாதசி திதி, அதன் பிறகு திரோதசி திதி. செவ்வாய்க்கிழமை உத்திரம் நட்சத்திரம். இரவு 10:36 வரை உத்திரம் நட்சத்திரம், அதன் பிறகு அஸ்தம் நட்சத்திரம். யாகாத நாமயுகம், பவகரணம், நேத்திரம் 2 ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. செவ்வாய்க்கிழமை உத்திரம் சேரும்போது அமிர்த யோகம், செவ்வாய்க்கிழமை அஸ்தம் சேரும்போது சித்தியோகம். ஆகவே செவ்வாய்க்கிழமை நாள் முழுவதுமாக அமிர்த யோகம் சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் பரசுராம துவாதசி. ஒவ்வொரு துவாதசிக்கும் ஒரு பேர் இருக்கிறது. அன்றைய துவாதசிக்கு பரசுராம துவாதசி என்று கூறுவார்கள். அன்றைய தினம் துவாதசிக்காக விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்ய வேண்டும். பரசுராமனுடைய படம் வைத்தால் நீங்கள் மிகவும் சிறப்பானது. பரசுராம படம் வைத்து நீங்கள் பூஜைகள் செய்யலாம். அதன் மூலமாக பித்ரு தோஷங்கள் விலகும் என்று கூறப்படுகிறது. முக்கியமாக பிரம்மஹத்தி தோஷம் விலகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. குறைந்தபட்சம் அன்றைய தினத்திலே பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாளை வழிபாடு செய்வதும் மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் ஸ்ரீ மீனாட்சி கல்யாணம் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். மதுரை மீனாட்சி அம்மனுக்கு அன்றைய தினம் திருக்கல்யாண உற்சவம் நடத்துவார்கள். அந்த திருக்கல்யாண உற்சவத்தின் போது அந்த உத்திரம் நட்சத்திரம், மகாலட்சுமி நட்சத்திரமான உத்திரம் நட்சத்திரத்திலே அன்றைய தினத்திலே ஒரு நல்ல நேரத்திலே அந்த மீனாட்சி அம்மனுக்கு தாலி கட்டுவார்கள்.
அதே சமயத்தில் அங்கே இருக்கின்ற பெண்கள் அனைவருமே அவர்கள் வீட்டில் இருந்தபடியோ அல்லது அவர்கள் அங்கே கஷேத்திரத்தில் இருந்து, அதாவது மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் அந்த மீனாட்சி அம்மனுடைய சந்நிதியிலேயோ உட்கார்ந்து கொண்டு தாலியை மாற்றிக்கொள்வார்கள். அவ்வாறு செய்தால் பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக இருப்பார்கள் என்பது ஐதீகம். அன்று தினம் கரிநாள் இருந்தால் இந்த கரிநாள் தோஷம் என்பது காலை 6 மணி முதல் 7 மணி வரை மட்டுமே இருக்கிறது. அதன் பிறகு கரிநாள் தோஷம் கிடையாது. அது கவலைப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. அன்றைய தினம் பெண்கள் தாலி மாற்றிக்கொள்வதற்கு, முக்கியமாக மீனாட்சி அம்மனுக்கு தாலி ஏறும்போது தாலியை மாற்றிக்கொள்வதற்கு ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அடுத்து புதன்கிழமை, பராப வருஷம் சித்திரை மாதம் 16ஆம் தேதி, ஏப்ரல் 29/4/2026 புதன்கிழமை என்று இரவு 7:52 வரை திரோதசி திதி, அதன் பிறகு சதுர்தசி திதி. புதன்கிழமை அஸ்தம் நட்சத்திரம் இரவு 12:16 வரை அஸ்தம் நட்சத்திரம், அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம். ஹர்ஷண நாமயுகம், கௌளவகரணம், நேத்திரம் 2, ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. புதன்கிழமை அஸ்தம் நட்சத்திரம் சேரும்போது மரணயோகம், புதன்கிழமை சித்திரையும் சேரும்போது சித்தியோகம். ஆகிய புதன்கிழமை என்று இரவு 12:16 வரை மரணயோகம், அதன் பிறகு சித்தியோகம் என்ற அளவில் இருக்கிறது. அன்றைதான் சின்னமஸ்தா ஜெயந்தி என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். பராசக்தியுடைய 10 வடிவத்திலே ஒரு வடிவம் சின்னமஸ்தா வடிவம். இந்த சின்னமஸ்தா வடிவம் என்பது பெருமாளுடைய 10 அவதாரங்கள் ஒருவரான வராக பெருமாளுக்கு இணையாக போற்றப்படுகிறது. ஆகிய அன்றைய தினம் சின்னமஸ்தா என்று சொல்லக்கூடிய பராசக்தியை வணங்கினால் வராகரை வணங்கிய அந்த நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்றைய தினம் வராக வழிபாடு மிக மிக சிறப்பானது. சின்னமஸ்தா ஜெயந்தியாக இருப்பதனால் பராசக்தி வழிபாடும் மிகவும் சிறப்பானது. அவ்வாறு அன்றைய தினம் பராசக்தியை வழிபாடு செய்தாலும், தேவபாவதம் படித்தாலும், ராகுடைய தோஷம், உங்கள் ஜாதகத்தில் ராகுடைய தோஷம் ஏதாவது இருந்தால் ராகு தோஷங்கள் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்றைய தினம் தேவ பெருமாள் திருநட்சத்திரம். இந்த சித்திரை மாதம் அஸ்தம் நட்சத்திரத்தில் தான் தேவ பெருமாளுடைய நட்சத்திரம். தேவ பெருமாள் என்பவர் காஞ்சிபுரத்தில் இருக்கிற வரதராஜ பெருமாளுடைய நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரம். அங்கே காஞ்சிபுரத்தில் விசேஷ பூஜைகள் தேவ பெருமாளுக்கு செய்வார்கள். அன்றைய காஞ்சி வரதராஜரை வழிபாடு செய்வதற்கும் ஏற்றதனமாக இருக்கிறது. அல்லது உங்கள் வீட்டிற்கு அருகிலே ஏதாவது வரதராஜ பெருமாள் கோயில் இருந்தால் அங்கே சென்று வரதராஜனை வணங்குவதற்கும் சிறப்பான நாளாக இருக்கிறது. அன்றைய தினம் கருவூரார் சித்தர் ஜெயந்தி. புதன்கிழமை கருவூரார் சித்தர் ஜெயந்தி. 18 சித்தர்கள் ஒருவர் கருவூரார் சித்தர். அவரை வணங்குவது மிகவும் சிறப்பானது. கருவூரார சித்தரை வணங்குபவர்கள் அன்றைய தினம் சித்தர் வழிபாடு செய்பவர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்றைய தினம் பிரதோஷ காலத்திலே சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு ஏற்றதும் அந்த புதன்கிழமை பிரதோஷ காலமாக சாயங்காலம் அமைந்து அன்றைய தினம் சிவபெருமானை வழிபாடு செய்தால் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். ஆக அன்றைய தினம் பராசக்தி வழிபாடு செய்பவர்களுக்கும், மேலும் தேவபெருமாள் என்று சொல்லக்கூடிய காஞ்சி வரதராஜரை வழிபாடு செய்வதற்கும், சித்தர் வழிபாடு செய்வதற்கும், பிரதோஷ காலத்திலே சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கும் புதன்கிழமை மிக மிக ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் சுபகாரியங்கள் செய்யக்கூடாது. தெய்வ காரியங்கள் அனைத்திற்கும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து வியாழக்கிழமை, பராபோருஷம் சித்திரை மாதம் 17ஆம் தேதி, ஏப்ரல் 30/4/2026 வியாழக்கிழமை சதுர்தசி திதி. வியாழக்கிழமை சதுர்தசி திதி இரவு 9:13 வரை இருக்கிறது. அதன் பிறகு பௌர்ணமி திதி வருகிறது. அன்றைய தினம் சித்திரை நட்சத்திரம். வியாழக்கிழமை சித்திரை நட்சத்திரம் இரவு 2:17 வரை இருக்கிறது. அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம் வருகிறது. வஜ்ரம் நாமயுகம், கரசேகரம், நேத்திரம் 2, ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. வியாழக்கிழமை சித்திர நட்சத்திரம் சேரும்போது சித்தியோகம், வியாழக்கிழமை சுவாதியம் சேரும்போது அமிர்தயோகம். வியாழக்கிழமை நாள் முழுவதுமாக சித்தியோகம் அமிர்தயோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் திருமணம் போன்ற அனைத்து சடங்குகள் செய்வதற்கும் ஏற்றமாக இருக்கிறது. அன்றைய தினம் சித்திர நட்சத்திரமாக இருப்பதனால் அன்றைய தினத்திலே புது மனை புகழ நடத்துவதற்கு, அதாவது கிரகப்பிரவேசம் செய்வதற்கு ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது. மேலும் குழந்தைகளுக்கு காது குத்துவதற்கு, முடி இறக்குவதற்கு, காது குத்துவதற்கு ஏற்றதனம், வித்யாரம்பம் என்று சொல்லக்கூடிய படிப்பை தொடங்குவதற்கு ஏற்றதனம், உபநயனம் செய்வதற்கு, அதாவது காயத்ரி மந்திரத்துக்கு உபதேசம் செய்வதற்கு, உபதேசம் பெறுவதற்கு ஏற்றதனம், புதிதாக பதவி ஏற்றுக்கொள்வதற்கு, குளம் கிணறு வெட்டுவதற்கு, போர் போடுவதற்கு ஏற்றதனம். வியாழக்கிழமை போர் போட்டால் சுவையான குடிநீர் கிடைக்கும். ஆகவே போர் போடுவதற்கு ஏற்றதனம். பயிர் தொழில் செய்வதற்கு, பயிர் தொழிலை ஆரம்பிப்பதற்கு, புதிதாக தங்க வெள்ளி நகைகளை வாங்கி அணிந்து கொள்வதற்கு, திருமணம் செய்வதற்கு, திருமணத்திற்கான ஏற்பாடுகள் செய்வதற்கு, தேவதா பிரதிஷ்டைகள் செய்வதற்கு, வியாதேசர்கள் மீண்டும் வியாதி வரக்கூடாது வியாதேசர்கள் மருந்து என்பதற்கு, வியாதேசர்கள் குளிப்பதற்கு, கர்ப்பாதானம் என்று சொல்லக்கூடிய சடங்கை செய்வதற்கு போன்ற அனைத்து நல்ல காரியங்களுக்கும் வியாழக்கிழமை ஏற்ற ஒரு முழு சுபமுகூர்த்த தினமாக அமைந்திருக்கு. இந்த வாரத்திலே ஒரே முழு சுபமுகூர்த்த தினம் வருகின்ற வியாழக்கிழமை ஏப்ரல் 30ஆம் தேதி மட்டுமே. அன்றைய தினம் ஸ்ரீ நரசிம்ம ஜெயந்தி, நரசிம்மர் அவதாரம் செய்த தினமாக வியாழக்கிழமை இருக்கிறது. அதாவது சைத்திரம் வைசாக மாதம்,
அதாவது சித்திரை அமாவாசைக்கு பிறகு வருகின்ற வைசாக மாதத்திலே சௌர்தசி திதியிலே மாலை நேரத்திலே நரசிம்மர் அவதாரம் செய்தார் என்று இருக்குது. ஆகவே நரசிம்மரை வழிபாடு செய்வதற்கு ஏற்ற தினம் நரசிம்ம ஜெயந்தியாக வியாழக்கிழமை இருக்கிறது. அன்றைய தினத்திலே நரசிம்மரை குலதெய்வமாக கொண்டவர்கள், நரசிம்மரை அபிமான தெய்வமாக கொண்டவர்கள் அவசியம் காலையிலிருந்து விரதம் இருந்து மாலை நேரத்தில் அவதாரம் செய்து நரசிம்மர் அவதாரம் செய்த மாலை நேரத்தில் ருண விமோச்சன பாராயணம் செய்தால் பிறவி கடன்கள் எல்லாம் தீரும், தனம் வருவாய் ஏற்படும், நல்ல அதாவது பணக்கடன்களும் பண கஷ்டங்களும் தீரும் என்று இருக்கிறது. மன கஷ்டங்களும் பண கஷ்டங்களும் தீரும் என்று இருக்கிறது. ஆகவே அன்றைய தினம் ருண விமோச்சன சோத்திரத்தை பாரணம் செய்வது மிகவும் சிறப்பானது. குறைந்தபட்சம் அன்றைய தினம் நரசிம்மர் கோயிலுக்கு சென்று நரசிம்மரை வழிபாடு செய்துவிட்டு பானகத்தை நிவேத்தியம் செய்து அதை நாம் எடுத்துக்கொண்டு துளசி தீர்த்தத்தை சாப்பிட்டு விட்டு அதன் பிறகு வீட்டுக்கு வந்து நரசிம்மருக்கு பூஜை செய்ய வேண்டும். அதன் மூலமாக விரதம் முடிவு அடைகிறது. அன்றைய தினம் காலை முதல் நீங்கள் விரதம் இருந்து மாலையிலே நரசிம்மர் கோயிலுக்கு சென்று அதன் பிறகு வீட்டுக்கு வந்து நரசிம்ம பூஜை அல்லது பெருமாளுக்கான படம் வைத்து பூஜை செய்யலாம். அதன் மூலமாக நரசிம்மருடைய ஜெயந்தி முடிவடைகிறது. அதன் மூலமாக நீங்கள் நரசிம்மருடைய பேரருள் கிடைத்து நினைத்த காரியத்தை கை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. பொதுவாக இந்து மதத்தில் 2 தெய்வங்களுக்குத்தான் ஜுவலந்தம், அதாவது உடனடியாக வருபவர்கள் என்று கூறப்படுகிறது. ஜுவலந்தம் என்பது உடனடியாக வருவது என்று பொருள், பிரகாசமாக இருக்கக்கூடியது என்று பொருள். அந்த ஜுவலந்தம் என்ற பெயர் என்பது நரசிம்மருக்கும் லட்சுமிக்கு மட்டுமே இருக்கிறது. லட்சுமிக்கு ஜுவலந்தி என்று கூறுவார்கள், நரசிம்மருக்கு ஜுவலந்தம் என்று கூறுவார்கள். ஆகவே இந்த லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்வதற்கு வியாழக்கிழமை மிக மிக ஏற்ற தினமாக இருக்கிறது. அன்றைய தினம் மதுரகவி ஆழ்வார் அவதாரம் செய்த தினம். அவசியம் அன்றைய தினத்திலே ஆழ்வார் ஆட்சியாளர் சன்னிதியிலே இருக்கின்ற பெருமாள் கோயிலுக்கு சென்று ஆழ்வார் ஆட்சியாளர் சன்னிதியிலே இருக்கின்ற மதுரை கவி ஆழ்வாரை வணங்கிவிட்டு அதன் பிறகு பெருமாளை வணங்க வேண்டும். அதன் மூலமாக குரு தோஷங்கள் விலகும். இம்மையில் நமக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும், மறுமையிலே நமக்கு வைகுண்ட பதவி கிடைக்கும். அன்றைய தினம் சித்ரா திருத்தம், அதாவது தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு அன்றைய தினம் ஏற்ற தினம். அதாவது புனித நீர் இருக்கின்ற இடங்களுக்கு சென்று தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு, உங்கள் ஜாதகத்தில் எப்படிப்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் அதற்கான பரிகாரங்கள் செய்வதற்கு வியாழக்கிழமை மிக மிக ஏற்றத்தனமாக அமைந்திருக்கிறது. அடுத்து வெள்ளிக்கிழமை, பராப வருஷம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி மே 1/5/2026 வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை என்று இரவு 10:53 வரை பௌர்ணமி திதி, அதன் பிறகு பிரதமை திதி. வெள்ளிக்கிழமை சுவாதி நட்சத்திரம், மறுநாள் விடையற்காலை 4:35 வரை சுவாதி நட்சத்திரம், அதன் பிறகு விசாகம் நட்சத்திரம், சித்தி நாம் யுகம், பத்ரை கரணம், நேத்திரம் 2 ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. அன்றைய தினம் நேத்திரம் 2 ஜீவன் 1. பொதுவாக வெள்ளிக்கிழமையும் சுவாதி அல்லது வெள்ளிக்கிழமை விசாகம் செய்யும் போது சித்தியோகம். ஆகவே வெள்ளிக்கிழமை நாள் முழுவதும் 60 நாளைக்கு சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் பௌர்ணமி பூஜை. பௌர்ணமி பூஜை செய்வதற்கு, சத்யநாராயண பூஜை செய்வதற்கு வெள்ளிக்கிழமை மிக மிக ஏற்ற தினம். அதாவது சத்யநாராயண பூஜையை தொடங்குவதற்கும் முடிப்பதற்கும் இந்த வருகின்ற சித்ரா பௌர்ணமி மிக மிக ஏற்ற தினம். அன்றைய தினம் சத்யநாராயண பூஜை செய்தால் நினைத்த காரியங்கள் கைகூடும். அதாவது மற்ற தெய்வங்களுக்கும் சத்யநாராயண பெருமாளுக்கும் இருக்கின்ற வித்தியாசம் என்னவென்றால், மற்ற தெய்வங்களுக்கு நீங்கள் பிரார்த்தனைகள் செய்யலாம், ஆனால் சத்யநாராயணன் ஒருவர் மட்டுமே பிரார்த்தனைக்கு வெற்றி கொடுப்பேன் என்று அவரே சத்தியம் செய்கிறார். ஆகவேதான் அவருடைய பெயரே சத்யநாராயணன் என்று கூறப்படுகிறது. அப்படிப்பட்ட சத்யநாராயண பூஜை நம்முடைய சேலம் பட்டை கோயிலிலே ஆஞ்சநேயர் கோயிலுக்கு அடுத்திருக்கின்ற வசந்த மண்டபத்திலே வருகின்ற வெள்ளிக்கிழமை விமரிசையாக மாலை 6 மணிக்கு நடக்கும். அனைவரும் அங்கே வந்து கலந்து கொள்ளலாம். அன்றைய தினம் ஆகாமவை புனித தினம். அன்றைய தினம் கூட தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு, புனித நீராடுவதற்கு வெள்ளிக்கிழமை மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் புத்தர் அவதாரம் செய்த தினம். ஆகவே புத்தர் அவதாரம் செய்த தினமாக வெள்ளிக்கிழமை இருக்கிறது. அன்றைய தினம் அகிம்சையை போதித்த புத்தரை வழிபாடு செய்வது அன்றைய தினம் அனைவரும் அவசியம். யாருமே அன்றைய தினத்திலே புத்தருடைய வழிபாடு செய்தாலும் செய்யாவிட்டாலும் அவசியம் புத்தர் சொன்ன அந்த கருத்துக்களை நாம் ஏற்றுக்கொண்டு அசைவம் சாப்பிடுவதை வெள்ளிக்கிழமை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது. அன்றைய தினம் சித்ரா பௌர்ணமி. சித்ரா பௌர்ணமி என்பது மதுரையில் மிக மிக விசேஷமானது. அழகர் ஆற்றிலே இறங்கக்கூடிய தினம் சித்ரா பௌர்ணமி தினம். அன்றைய தினம் சித்திரகுப்த பூஜை. சித்திரகுப்த பூஜை செய்வதற்கும் ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினத்திலே சித்திரகுப்த பூஜை எவ்வாறு செய்ய வேண்டும் என்றால், அன்றைய தினம் சித்திரகுப்த பூஜை என்று புஸ்தகங்களே இருக்கிறது. அதாவது பூஜை முறைகளில் ஒன்று இருக்கு, அதை செய்யலாம். அல்லது அவசியம் அன்றைய தினத்திலே ஒரு முறத்திலே புது முறம் வாங்கி அதில் நவதானியங்களை வைத்து அதன் மேலே ஒரு நோட்டு, அதன் மேலே ஒரு பேனா அல்லது பென்சில் வைத்து தானம் கொடுக்க வேண்டும். வெற்றிலை பாக்கு தானம் கொடுக்க வேண்டும். அவ்வாறு தானம் கொடுத்தால் நம்முடைய குடும்பத்தில் யாராவது நரகத்திலே கஷ்டப்பட்டு கொண்டிருந்தால் அவர்கள் நரகத்திலிருந்து கஷ்டப்படுவதிலிருந்து விடுபட்டு அவர்கள் சொர்க்கலோகத்துக்கு செல்வார்கள் என்பது ஐதீகம்.
ஆகவே அன்றைய தினம் அவசியம் நம்ம திலஹோமம் செய்த பலன் கொடுக்கும். அதாவது அவ்வாறு செய்து திலஹோமம் செய்த பலன் கொடுக்கும். அவசியம் அன்றைய தினத்திலே சித்திரகுப்த பூஜையாக ஒரு முறம், புது முறத்தை வாங்கி அதில் நவதானியங்களை தனித்தனியாக நவதானியங்களை வைத்து தட்சிணையை வைத்து, அதாவது ஒரு வெற்றிலை பாக்கு அதில் தட்சிணையை வைத்து ஒரு நோட்டு, அதாவது சித்திரகுப்தன் எழுதக்கூடிய நோட்டு என்ற பொருள். ஆகவே ஒரு நோட்டு, ஒரு பேனா வைத்து தானம் கொடுத்தால் சித்திரகுப்தன் தலையெழுத்தை மாற்றி கொடுப்பார் என்றும், அதாவது நரகத்தில கஷ்டப்பட்டு கொண்டு நம்முடைய முன்னோர்கள் அங்கிருந்து விடுபட்டு சொர்க்கலோகம் செல்வார்கள் என்று இருக்கிறது. ஆகவே அன்றைய தினம் அவ்வாறு தானம் கொடுப்பது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் சம்பத் கௌரி விரதம், எல்லா விதமான சம்பத்துக்களும் செல்வங்களும் பெறுவதற்காக அன்றைய தினம் அம்பாளை வழிபாடு செய்வதற்கும் ஏற்ற தினம். மேலும் அன்றைய தினம் அர்த்தநாரீஸ்வர பூஜை செய்வதற்கும், இரவு நேரத்தில் அர்த்தநாரீஸ்வர பூஜை செய்வதற்கும் ஏற்ற தினம். சில தம்பதிகளுக்குள் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த பிரச்சனைகளை விடுபடுவதற்காக, தம்பதிகள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக அன்றைய தினம் அர்த்தநாரீஸ்வரர் விரதமாக அர்த்தநாரீஸ்வரரை வணங்குவது மிகவும் சிறப்பானது. சேலத்துக்கு அருகில் இருக்கின்ற திருச்செங்கோட்டில் இருக்கின்ற அர்த்தநாரீஸ்வரரை வணங்குவதற்கு வருகின்ற வெள்ளிக்கிழமை பௌர்ணமி மிக மிக ஏற்ற தினமாக இருக்கிறது. அன்றைய தினம் அர்த்தநாரீஸ்வரர் விரதம், குறைந்தபட்சம் அன்றைய தினம் அர்த்தநாரீஸ்வரர் படத்தை வைத்து பூஜை செய்வது மிகவும் சிறப்பானது. அடுத்து சனிக்கிழமை, பராப வருஷம் சித்திரை மாதம் 19ஆம் தேதி, மே 2/5/2026 சனிக்கிழமை என்று இரவு 12:50 வரை பிரதமை திதி, அதன் பிறகு துதியை திதி. அன்றைய தினம் நாள் முழுதுமாக 60 நாளிகை விசாகம் நட்சத்திரம், விதிபாத நாம யுகம், பாலவகரணம், நேத்திரம் 2, ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. சனிக்கிழமை விசாகம் சேரும்போது சித்தியோகம். ஆகவே சனிக்கிழமை நாள் முழுதுமாக சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் இஷ்டி. இஷ்டி என்றால் உங்களுடைய இஷ்ட தெய்வங்களுக்கு தீப வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பாக. இஷ்டி என்றால் புனிதமான நெருப்பு என்று கூறுவார்கள். இஷ்டி யாகம் என்று ஒரு யாகம் இருக்கிறது, அதை செய்வதற்கும் ஏற்றதமாக இருக்கிறது. அன்றைய தினம் வைசாக பௌளம், வைசாகத்திலே பகலபட்சம் என்று சொல்லக்கூடிய தேய்பிரை அன்றைய தினம் முதற்கொண்டு ஆரம்பிக்கிறது. ஆகவே அன்றைய தினம் வைசாக பகலமாக இருப்பதனால் அன்றைய தினம் முதற்கொண்டு நீங்கள் இஷ்டி என்று சொல்லக்கூடிய தீப வழிபாடு செய்வதற்கு ஏற்றதும், அன்றைய விதிபாத சிராதம், திலஹோமங்கள் செய்வதற்கு, தில தர்ப்பணங்கள் செய்வதற்கு, முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு, முன்னோர்கள் விட்டு சென்ற கடமையை செய்வதற்கு ஏற்றதும். அன்றைய தினம் வழக்கம் போல் சரியாக இரவு 7 மணிக்கு சேலம் பட்டை கோயில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு எதிரில் இருக்கிற பிரசன்ன வரதாசுவன் தேவஸ்தானம் லட்சுமி ஹைகிரசனத்துக்கு முன்பாக உட்கார்ந்து விஷ்ணு சாஸ்திரநாம பாராயணம், பஞ்சாத சோத்த பாராயணம், துவாதசநாம பஞ்சரம், ஆபுத்வாம சோத்திரம், லட்சுமி அஷ்டோத்தர சநாம சோத்திரம் ஆகிய சோத்திரங்கள் பாராயணம் செய்யப்பட்டிருப்பது. இந்த சோத்திர பாராயணத்தில் அனைவரும் இலவசமாக கலந்து கொள்ளலாம். அடுத்து இந்த வாரம் சந்திராஷ்டம் அடைகின்ற ராசிகள் மகரம், கும்பம், மீனம். இந்த 3 ராசியிலே பிறந்தவர்கள் இந்த வாரம் சந்திராஷ்டம் தோஷம் இருக்குது. மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 25 சனிக்கிழமை இரவு 8:05 முதல் ஏப்ரல் 27 திங்கட்கிழமை இரவு 3:38 வரை சந்திராஷ்டகம். ஆக மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 26 ஞாயிற்றுக்கிழமை, ஏப்ரல் 27 திங்கட்கிழமை முழு சந்திராஷ்ட தினங்கள். கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 27 திங்கட்கிழமை இரவு 3:38 முதல் ஏப்ரல் 30 வியாழக்கிழமை பகல் 1:14 வரை சந்திராஷ்டகம். ஆக கும்பராசியில் பிறந்தவர்கள் ஏப்ரல் 28 செவ்வாய்க்கிழமை, ஏப்ரல் 29 புதன்கிழமை, ஏப்ரல் 30 வியாழக்கிழமை சந்திராஷ்ட தினங்கள். அடுத்து மீனராசியை பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 30 வியாழக்கிழமை பகல் 1:14 முதல் மே 2 சனிக்கிழமை இரவு 12:30 வரை சந்திராஷ்டம். ஆக மீனராசியில் பிறந்தவர்கள் ஏப்ரல் 30 வியாழக்கிழமை, மே 1 வெள்ளிக்கிழமை, மே 2 சனிக்கிழமை சந்திராஷ்ட தினங்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். அடுத்து முக்கிய அறிவிப்பு, வருகின்ற ஏப்ரல் 30ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு நான் அடியேன் நேபாளம் செல்ல இருக்கிறேன். அங்கே இருந்து 14 நாட்கள், அதாவது ஏப்ரல் 30 வியாழக்கிழமை இரவு முதல் மே 14ஆம் தேதி வரை நேபாள யாத்திரை, அதாவது காசி, நைமிசாரண்யம், அயோத்தி, நேபாள யாத்திரை செல்ல இருக்கிறேன். ஆகவே ஜோதிடம் பார்க்கக்கூடிய அன்பர்கள் இந்த 14 நாட்களை கழித்து மே 15ஆம் தேதி முதல் நீங்கள் அடியணையை பார்க்க வரலாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். இவ்வாறாக இந்த வாரத்திய பிரதான முக்கிய விசேஷங்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.